அசிங்கப்பட்டாலும் வந்து ஒரு நமக்காக ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லி வந்து நின்னார் பார்த்தியா? ஏமா யாரோ ஒரு தயாரிப்பாளர் நம்பி வரான், அவனை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு நீங்கள் மற்றவங்க கேரியர்லாம் பில்டப் பண்ணி போயிருந்தா அவர் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் யோசித்து பாருங்க. பாலா படத்துக்கு மொத்த படமும் தயாரிப்பாளருக்கு பெரிய நாமம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் சௌமியா அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க சக்தி சரவணன். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த வணங்கான் படத்தினுடைய ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து பாலாவுடைய 25வது ஆண்டு செலிப்ரேஷன் சேர்த்து பண்ணிட்டாங்க, இருபெரும் விழாவா நடத்தியிருக்கிறாங்க. அதை வந்து முப்பெரும் விழாவா கூட மாத்திட்டாங்க. எப்படி பிரிஞ்சவங்க எல்லாம் இணைஞ்சு யாரு? ஆமா, இந்த படம் வணங்கான் படம் ஆரம்பமே வந்து சூர்யாவை வச்சுதான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய் விட்டுட்டு அப்புறமா தான் வந்து அருண் விஜய் வச்சு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜயும் சிவகார்த்திகேயனும் அப்படியே மாத்தி மாத்தி இதுல இருக்காங்க. சிவகார்த்திகேயனை வந்து இவர் ரொம்ப டார்கெட் பண்றாருலாம் பார்த்தா அவர் வந்திருக்கிறாரு. அது சும்மா சோஷியல் மீடியால போனது. இந்த படம் சொல்றீங்களா? இது ஓகே. இது ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு இது வந்து முப்பெரும் விழான்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் இது வந்து என்ன, முப்பெரும் விழாக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சூர்யா எவ்வளோதான் அசிங்கப்பட்டாலும் வந்து ஒரு நமக்காக ஒருத்தர் வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லி வந்து நின்னார் பார்த்தியா? அங்கே சூர்யாவை பாராட்டலாம். வந்து நிற்க மட்டுமா செஞ்சாரு? கோல்டு செயின் அவங்க அப்பா கையால் போட வச்சாரு. நம்ம உண்மையிலே இந்த என்னை பொறுத்தவரையும் சிவகுமார் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாலா மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு படம் கெரியரை வந்து அதெல்லாம் அவருடைய எண்ணங்கள். நான் எப்படி சொல்கிறேன்னா, அவர் ஒவ்வொரு படம் சூர்யா நடித்தாலும் நடிக்கலாம்னா பாலா 10 படம் பண்ணியிருக்காருன்னா 10 படம் ரிலீஸ் அப்போ ஒரு பொக்கே கொடுத்து ஒரு வாழ்த்து சொல்லிடுவார். ஏன்னா சூர்யா அது எப்போவுமே சிவகுமார் சார் பண்ணியிருக்காரு. நானே 2 படத்துக்கு போய்ட்டு சிவகுமார் சார் பொக்கே கொடுத்தாரு, நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி போயிருக்கேன். என்ன விஷயம்னா, நந்தா படம் உண்மையிலே வந்து படம் மொக்க, படம் ஃபெயிலியர், படம் தயாரிப்பாளருக்கு போட்ட காசு வரல. சூர்யா வந்து சூப்பராக நடிச்சுக்காருன்னா ஓகே நடிப்பு. என்னென்னா சூர்யா வழக்கமாக அந்த நேருக்கு நேர் இந்த மாதிரி சில படங்கள்லாம் வந்து சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து காமெடியாக ஜாலியாக நடிச்சிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஹிட்டு அந்த படம். தமிழில் ரிலீஸு, மலையாளத்துலேயும் ஹிட்டு, தமிழில் செம்ம ஹிட்டு அந்த படம். ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் இந்த படம் வருதுன்னா ஒரு எப்படின்னா ஃபுல்லாக ஒருத்தன் முறப்பா ஒரு ரவுடித்தனம் முறப்பா. அது வரைக்கும் சூர்யாவுக்கு இருந்த பேர் வந்து அவர் ஒரு எப்படி அவங்க அப்பா முருகர் கேரக்டரில் நடித்து ஒரு அப்பாவித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ் இருக்குதோ அந்த மாதிரியான ரொம்ப ஒரு பால்வடிகிற முகம் கொண்ட ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நந்தாவில் தான் ரக்கடான ஒரு லுக்கு, ஒரு ரா பாயாக வந்து நம்ம பார்க்க முடியுதுன்றது. நந்தால இருந்து அவருக்கு அந்த ஃபேஸ் லுக் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ரஃப் டோன்னு கொண்டு வந்தது நந்தா படத்தில் தான். ஓகே, இப்போ கமலஹாசன் எங்கே கற்றுக்கினாரு? அப்படி கிடையாது. அது வந்து இயல்பாக ஒவ்வொரு படத்துக்கு அது நீங்கள் ஒரு படம் சுமாராக இருக்கும் நடிப்பாங்க, அடுத்த படம் அப்படியே மெருகாயிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் இது ஃபஸ்ட்டு படம் பாலா படம் இது சேது படத்தில் விக்ரம் எப்படி நடிச்சிருந்தாரு? விக்ரம் அதுக்கு முன்னாடி எப்படி நடிச்சாருன்னு பார்த்தீங்களா? நடிச்சிருந்தாருங்க. சேது படத்தில் எப்படி நடிச்சாரு? அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் அவர் வந்து 100% ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய இது. நீங்கள் காக்கா படம் சொல்கிறீங்களா? தயாரிப்பாளருக்கும் லாபம் படம். ஆனா ஒருத்தருடைய கெரியரோடைய பில்ட் பண்ணதுன்றது அது லாபத்தை கொடுத்து தான் கெரியர் வந்து பில்ட் ஆகுது அப்படின்னு கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் நிறையவே இருக்குது. கமல்ஹாசனுக்கு சூர்யா பணத்தை போட்டு செலவழிச்சு அவர் கெரியரை நீங்க முன்னு கொண்டு வந்துக்கலாம். இல்லையா பாலா சொந்த பணத்தை போட்டு அவர் வந்து ஓகே நான் இந்த மாதிரி வேற லெவல் மாத்திரன்னு பண்ணிக்கலாம். ஏமா யாரோ ஒரு தயாரிப்பாளர் நம்பி வரான், அவனை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு நீங்கள் மற்றவங்க கேரியர்லாம் பில்டப் பண்ணி போயிருந்தா அவர் தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் யோசித்து பாருங்கள். பாலா எடுத்த 10 படமும் 10 ப்ரொடியூசருமே பாவம் 10 பைசாக்கு தேராம அது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இல்ல அப்படியே நீங்க சொல்லலாம். சேதுவல என்ன ஓட்டம் ஓடிச்சு தெரியுமா? ஆக்சுவலி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்கின படம் சேது கதை தெரியுமா? 99 முறை ப்ரிவியூ போட்டு சொல்றது கேளுங்க. இந்த தயாரிப்பாளர் பாவம் என்ன பண்ணாரு, குத்தா போதுன்னு சொல்லிட்டு மொத்த ரைட்ஸ் குத்துட்டாரு. அப்பவே தயாரிப்பாளர் பணம் போட்டுருக்கு பாவம். அந்த ஏதோ அவருக்கு அப்போ வித்தாரு பாருங்க, அந்த காசு தான் வாங்கினாங்க பற்றியா, ரிலீஸ் பண்ணாங்க பற்றி அங்கங்கே அவங்களுக்கு தான் நல்ல லாபமே தவிர தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லை. அதே மாதிரி தான் பாலா படத்துக்கு மொத்த படமும் தயாரிப்பாளருக்கு பெரிய நாமம், திருப்பதி நாமோட பெருசாக இருந்தது தவிர பாலாவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டாரு. கூட நடித்த நடிகர் எல்லாருமே நல்லா சேஃப்டியாக அவங்க எல்லாம் கேரியரை வளர்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் மட்டும்தான் கஷ்டம்னு சொல்லி இன்னைக்கு வரையும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பாலா கிட்ட வரீங்க? இல்லை, அதுதான் ஏன் வரேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 25வது வருஷம் கொண்டாடினாங்க. என்ன அவர் பெருசாக சாதனை பண்ணிட்டார்? காரணம் பாருங்க, சசிகுமார் வரல. சசிகுமார் கேரியரே காலி பண்ணிட்டார். என்ன படம்? தாரத்தப்பட்ட. தெரியுமா உங்களுக்கு? ஓகே. விஷால் ஏன் வரல? அவனிவன். என்னாச்சு?
இன்னைக்கு வரையும் கண்ணு அவர் பாவம் அப்படியே சைடாக பார்த்துட்டு இருக்காரு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்திருக்காருப்பா மனுஷன். சரி அதர்வா ஏன் வரல? அதர்வாவெல்லாம் வீடியோ பார்த்தீங்கல்ல, பரதேசியில சும்மா பரதேசி மாதிரியே விட்டுருப்பாரு. சரி ஓகே. ஆர்யா ஏன் வரல? ஆர்யா 2 படம், ஒரு படம் கூட இல்ல. நான் கடவுள், அதுக்கப்புறம் அவன் இவன் 2 படம். நான் கடவுள் தான் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு பாலாவுக்கு. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நடிகனை நீங்கள் நடிக்க வைக்கலாம், ஆனால் மன ரீதியாக துன்புறுத்தி நடிக்க வைக்கிறது பற்றியா அது பாலா கிட்ட மட்டும் தான் நடக்கும். சரி அது விடுங்க, ஏன் நம்ம விக்ரம் ஏன் வரல? விக்ரம் ஆக்சுவலி அவருடைய ரொம்ப பெரிய மனசு கொண்டவர் அவர். ஏன்னா அவருக்கு ஆப்ஷனா அவர் பையனை வந்து இன்ட்ரோ பண்றதுக்கு மணிரத்னமே வந்து கேட்டாரு, நான் இன்ட்ரோ பண்றேன்லாம். இல்ல என்ன வந்து தமிழ் சினிமால இந்த அளவுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்த, அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருந்தாலுமே எனக்கு டர்னிங் பாயிண்ட் சேது படம். அதனால அவரே தான் என் பையனை வந்து இன்ட்ரோ பண்ணணும்ன்றதுக்காக இப்போ என்ன சொல்ற புடிச்ச புடியா நின்னாரு, பாலா தான் இன்ட்ரோ பண்ணணும்னு. அதுல வந்த ஒரு மரியாதை, ஒரு டைரக்டர் ஒரு இயக்குனர் மேல ஒரு நடிகன் வைக்கிற மரியாதை, அந்த மரியாதை கொஞ்சம் துளி கூட காப்பாற்றுறது தான் பாலா. என்ன விஷயம்னா, ஏங்க அவர் நம்பி ஒரு பையனை ஒப்படைச்சிட்டேன், ஓகேவா, உங்களுக்கு பணம் ஒரு பெரிய தயாரிப்பு இந்தியிலேருந்து கொண்டு வந்து தன் மகனை ஒப்படைச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணி, அதுவும் வந்து இதுக்கு டப்பிங் படம், அது ரீமேக் படம். அர்ஜுன் ரெட்டி அந்த படம். அர்ஜுன் ரெட்டி நம்ம பார்க்குறப்ப தெலுங்குல வேற லெவலான படம். சரி பாலா கையில் வந்தால் அந்த இயக்குனரோட இது வேற லெவல் பண்ணுவார்னு நினச்சா எவ்வளோ கேவலமாக மொக்கத்தனமாக அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா, அந்த விக்ரம் பையனை ஃபோட்டோலாம் பார்த்தா நமக்கே அஜோ அது ஷார்ட் ஃபிலிம் போட்ட மாதிரி வந்தது ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம். அது அந்த மாதிரி ஒரு கேவலமான ஃபர்ஸ்ட் லுக்கு, கேவலமான படத்தை கொடுத்து கடைசியில் அந்த தயாரிப்பாளர் விக்ரம்லாம் படம் பார்த்துட்டு, அப்பா சாமி இந்த படம் ரிலீஸ் ஆனே என் பையன் கேரியரே முடிஞ்சு போயிடும் சொல்லி குப்பையில தூக்கி போட்டாங்க. அது ஆனா இப்போ அப்போ விக்ரம் மறுபடியும் இன்னொருத்தர் வச்சு எடுத்தாரு. ஆனா அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு அந்த ப்ரொடியூசரை காப்பாத்துனது கொரோனா மூலமா தான். ஏன்னா அந்த சமயத்துல ஓடிடில பல பேர் வந்து ரிலீஸ் பண்ணதுல இதுவும் ஒரு இந்த வெர்ஷனையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அது பாவம் தன் மகனுக்காக திருப்பியும் ஒரு 15, 20, 30 கோடி செலவு பண்ணி மனுஷன் ஒரு படம் இன்னொரு டைரக்டரை வச்சு யோசித்து பாருங்க. ஒரு ஒருத்தரை வந்து நம்புறாங்க, நீங்கள் நம்பின படுகுழியில் தள்ளனா எப்படி இருக்கும்? அதுதான் பாலா பண்ணிடுற வேலை. இப்போ கூட வணங்கன்னு பாவங்க, வணங்கன்லாம் பல கஷ்டத்தோடு தான் வருது. ஆனால் அதெல்லாம் தேருமா தேராதான் தியேட்டருக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா பல பேரை சாப்பிட வாங்கியிருக்காரு இவர். ஏன்னா அருண் விஜய் பாவம் அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக ரொம்ப தத்தளிச்சிருக்காரு. அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்காரு, சும்மா உட்காரல. நம்ம நடிகனுக்கு எல்லா நடிகிட்டையும் வேலை வாங்கலாங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிற தயார் நீங்கள் எவ்வளோ இயக்குனர்கள், ஏங்க இன்னைக்கு தமிழ் சினிமாலாம் எவ்வளோ படங்கள் வந்துருக்கு தெரியுங்களா? எவ்வளோ இப்போ பழைய படங்களும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இவர்கிட்ட போனால் இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சு தானே வராங்க. சரி ஓகே இருங்க, இவருடைய கண்டென்ட் மேக்கிங் ஸ்டைல் ஒரே கேள்விங்க. தமிழ் படம் சூப்பர் நடிகர் யாருங்க? தமிழில் ஃபர்ஸ்ட் சூப்பர் நடிகர்னா யாரை சொல்லுவீங்க? சூப்பர் நடிகரா இல்லைன்னா பயங்கரமான நடிகர், நல்ல நடிக்கக்கூடியவர்? நல்ல நடிக்கக்கூடியவர் கமல்ஹாசன். இல்லை அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க சிவாஜி கணேசன். சிவாஜி யார்கிட்ட இது மாதிரிலாம் அடி உதவ வாங்கி நடிச்சாரு? அவருக்கு வந்து அப்ப இருந்த அந்த அதே கமலஹாசன் மேடை நாடகம், கமலஹாசன் யார்கிட்ட அடி உதவ வாங்கி நடிச்சாரு? அது விடுங்க. அடுத்து யாரை சொல்லுவீங்க? இப்போ இந்த காலகட்டத்திலன்னா சூர்யாவை சொல்லலாம், விக்ரம் சொல்லலாம். சரி விக்ரம் சூர்யா எல்லாம் வந்து பாலாகிட்ட எத்தனை படம் பண்ணாங்க? ஒரு படம். அவ்வளோ. அதுக்கப்புறம் வேற இயக்குனர் கையில கிடைச்சி அவங்க வேற லெவல்ல மோல்டு பண்றதா ஒரு. ஆனா என்ன சொல்லிருக்காரு, சூர்யாவே சொல்லிருக்காரு, எனக்கு பாலாவுடைய டைரக்ஷன்ல வந்து நந்தா படத்து மூலமா தான் எனக்கு வாய்ப்பே வந்து காக்க கிடைச்சது. கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து அதுக்கு முன்னாடி அவர் படமே பண்ணலையா? அதுக்கப்புறம் அவர் யாருனே தெரியாதா சூர்யா? அதுக்கு முன்னாடி தெரியும். அதுக்கு முன்னாடி வசந்த் யார் டைரக்ஷன்? அவர் மணிரத்னம் இருந்தவர், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த படம் மணிரத்னமே ஒரு படம் பண்ணாரு. பட் ஆனா இதுல என்ன தெரியுமா ஆச்சு, அவருக்கு நந்தா படத்து மூலமா தான் அமீர் வந்து அவருக்கு க்ளோஸ் ஆனாரு. அதனால தான் அமீருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து மௌனம் பேசியதேன்ற படம், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் நல்ல வேரியேஷன் இருக்கும். மௌனம் பேசியது எனக்கு தெரிஞ்சு நந்தா படத்தை விட மௌனம் பேசியது தான் நல்லா நடிச்சிருப்பாரு. மௌனம் அதாவது ஃபர்ஸ்ட் நந்தா, அதுக்கு அடுத்து மௌனம் பேசியது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே அவருடைய கிராஃப் வந்து ஏறிச்சு. அப்ப மௌனம் பேசியதுக்கு அப்புறம் தானே காக்க வந்தது. அப்போ வந்து அதுக்கப்புறம் காக்க அதுக்கப்புறம் கஜினி. அது யோசிச்சு பாருங்க, முருகதாசன் ஒரு கையில் போய் மாட்டுறாரு, வேற லெவல் பண்றாரு. இப்போ கௌதம் மேனன் ஒருத்தர்கிட்ட போய் மாட்டுறாரு, அவரு வேற ஸ்டைலில் பண்றாரு. அதுதான் இயக்குனரோட கடமை. நான் பாலானால வந்தேன், பாலானால ஏந்துக்கினேன், பாலானால படுத்தேன், பாலானால குடிச்சேன். இப்போ அங்க அவருக்கு தானே 25வது வருஷம் கொண்டாடுறாங்க, அதனால அவர்கிட்ட போய் சொல்லலாம். அந்த படத்துக்கு பாலானால தான் தெறிக்கச்சு ஓடினாரு. எங்க ரோலெக்ஸ்ல நான் வந்து சிகரெட் அவ்வளவு ஈஸியா பிடிக்கிறதுக்கான காரணமே பாலாதான்றாரு. ஏன்னா நந்தால அத்தனை சிகரெட் பிடிக்க பழகி விட்டாரு. மைக் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பேசுறதுன்னே தெரியாது. இல்ல இது நான் சொல்லல, அவர் சொன்னது
சூர்யா சொன்னதை நான் அதுதாங்க சொல்றேன். ஐயோ இதுல நம்ம பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். இப்ப சூர்யா போய் சொல்லியிருக்கிறாரு. இல்ல பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். ஏங்க ஒரு சிகரெட் ஒரு படத்துக்காக போய் பிடிக்கிறதும் திருப்பி நான் அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே இல்ல மறுபடியும் அதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சது கிடையாதான். சரி பிடிச்சது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு படத்தை இப்போ ஒரு சீன் கொடுக்குறீங்க சார், 10 முறை டைலாக் பேசி பார்த்துக்கிறீங்க, 10 முறை நடிச்சு பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஒரு தண்ணி அடிக்கிற சீன் வந்தாலும் ஒரு சிகரெட் பிடிக்கிற சீன் வந்தாலும் 10 முறை இப்படி பிடிச்சி பார்த்தா வந்துட போகுது. இதில் பாலா சொல்லி தான் வரப்போதா இல்லை நான் சொல்லி வரப்போதா? வரலட்சுமியும் சொல்லியிருந்தாங்க, நான் இப்ப நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பாலா தான் அப்படின்ட்டு. ஐயோ அப்பா சாமி. சரி ஓகே, அதான் பாலா கதை என்னன்னா 25 படங்கள்ல 10 படங்கள், 10 படங்கள ஒரு தயாரிப்பாளர், தேசிய விருது. தேசிய விருது. இது 10 படம் புடிச்சுடும் பணம் போட்டவன் எல்லாம் கஷ்டம். தேசிய விருது மட்டும் இல்லாம பல விருதுகள் வந்து வாங்கியிருக்காரு. அவருக்கு விருதே கிடைக்காத ஒரு படம்னா வந்து பாத்தீங்கன்னா அவன் இவன், அப்புறமா வந்து இது வர்மா. சரி, மற்ற படங்கள் எல்லாமே வந்து அவரோட இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு இருந்தாரு. ஓகே. இருந்தாலும் அவார்டு வாங்கட்டும், நல்ல மேக்கிங் ஸ்டைல் உள்ளவர், நல்ல நடிகர்கள் நடிக்க வைக்கக்கூடியவர். இதை தவிர தயாரிப்பாளர்களுக்கு 3 நாமல்ல பெரிய நாமா போட்டு தயாரிப்பாளர் படுகொலையில் தள்ளுறவர் தான் பாலா. ஓகேங்களா? இதுக்கு மேலே பாலா பற்றி நம்ம பேச வேணாம். இந்த 25வது வருஷம் இதோட எவனும் மாட்டாமல் சிக்காமல் தப்பிச்சு ஓடி போயிடுங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு விதமான வேலை வாங்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். இவர்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாருக்கும் வேற விதமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வணங்கான் படம் வரும்போது தான் இவர் அருண் விஜய் என்னெல்லாம் பாடுபட்டிருக்கிறாருன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சு. ஓடிச்சுன்னா சொல்ல மாட்டாரு, ஓடலன்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு பலனும் இல்லையான்னு புலம்ப போறாரு. எனிவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.